வளாகத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் மற்றும் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்கள் கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்டர்டே மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள், முக்கிய டேட்டா ரிலீசஸ் பத்தி விரிவா சொல்லுங்க சார். நேற்றைய தினம் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட் அப் மூவ்மெண்ட் ஸ்பெசிபிக்கா பேஸ் மெட்டல்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். as usual எனர்ஜி செக்டார் வீக்கா தான் இருந்துட்டு இருக்கு. ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்ல பார்க்கும் பொழுது கோல்டை விட சில்வர்ல ஒரு மொமெண்டம் இருந்துட்டு இருந்தது. பட் ஓவரால் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்ட்னு சொல்லலாம். இதை தவிர இன்றைய தினம் நிறைய டேட்டா யூஎஸ்ல வர இருக்கு. அதாவது அந்த சிஓடி டெலிவரி, கமாடிட்டி டெலிவரி பொசிஷன் டேட்டாஸ் இன்னைக்கு வரும். டியூஸ்டே வரலையும் முடிஞ்சது. பிளஸ் இன்றைய தினம் அங்க ஹவுசிங் சேல்ஸ் டேட்டா இருக்கு. அது மாதிரி ஜாப் லாஸ்ட் கிளைம்ஸ் டேட்டா இருக்கு. சோ இவையெல்லாம் ஒரு ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்ல கொடுக்கக்கூடும். நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க. தற்போதைய காலங்கள்ல சமீப காலமா சில்வர் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்லயே இருக்கு, ஒரு ஸ்லகிஷ் டிமாண்ட்லயே இருக்கு. சோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், சில்வரோட டிமாண்ட் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். பொசிஷன் வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு அனதர் ஃபியூ டேஸ் மேக்ஸிமம் இட் வில் பி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் சில்வர். பட் இது டவுன் ட்ரெண்ட்ல இவ்வளவு நாள் நம்ம சொன்னது கரெக்டா இருந்திருக்கு. அதுல என்ன பண்ணாங்கன்றது அவங்கவுங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாதான் நம்ம அதனால அவங்க நன்மை அடைஞ்சாங்கன்னு தெரிய வரும். நெக்ஸ்ட் டர்ன் டேட் அப்படின்றது இருக்கு. அந்த டர்ன் டேட் என்று இது ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன். எப்போ டர்ன் ஆகும் அப்படின்றது நாங்க எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு தான் அவங்க கிவ் மெசேஜ். அதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க கிரேட் வெஞ்சர்ஸ் நேரா வந்தாதான் கைட் தான். ஆஸ் ஆன் டேட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனதர் 2 டேஸ்க்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. கோல்ட் ரேட் நேரு ஒரு சின்ன அளவுல நேற்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போதுமே ஃபெஸ்டிவ் சீசன் வரும்போது இப்போ கோல்ட் அண்ட் சில்வரா இருக்கட்டும், பிரஷியஸ் மெட்டல்ஸ் எப்பவுமே மக்கள் ஆபரணங்கள் வாங்கும் அந்த உற்பத்தி, அதாவது வாங்கும் ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த இயர்ல எதுக்காக கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகல? ஃபெஸ்டிவ் டிமாண்ட் இருந்தாலும் எதுக்காக இன்க்ரீஸ் ஆகல சார் பிரைஸ் ரேட்? அதாவது ஃபெஸ்டிவ் டிமாண்ட்ங்கிறது பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவை பொறுத்து நம்ம கோல்டு சில்வர் ரேட்டை பார்க்க முடியாது. சோ கோல்டு இப்ப பார்த்தோம்னாக்க ஒரு எக்ஸ்டெண்டட் கெயின் இப்ப 2 நாளா இருக்கிறது காரணம் இந்த ஃபெட் ரிசர்வ்ல எஃப்எம்சி மீட்டிங்ல ஒரு பெரிய டிசிஷன் இப்ப இம்மீடியட்டா இல்ல. சோ அதனால அதுல ஒரு பிரீத் கிடைச்சதுன்னு சொல்லலாம். சோ அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன்னாக்க நிறைய வாங்குவாங்க, அதனால கோல்டு ஏறணும் சில்வர் ஏறணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரெண்டாவது இந்த வருஷம் பார்த்தோம்னாக்க விவசாயத்துல காரிஃப் கிராப்ஸ் பார்த்தோம்னா பெட்டரா இருக்கு. அதனால அவங்களுக்கு இறங்கி இருக்கும் பொழுதுதான் அவங்க வாங்கறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். போன ட்ரிப்பே சொன்னோம் 60% ஆஃப் த ப்ரொடக்ஷன், அதாவது டெலிவரி பாத்தீங்கன்னாக்க டிரான்சாக்சன் ரூரல்ல தான் நடக்குது. அதனால கோல்டு பையிங் இருக்கும், பிசிக்கலா இருக்கும். பட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல அந்த வாலட்டிலிட்டி இருந்துட்டு இருக்கும். கம்பேர் வித் கோல்டு சில்வர் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. தொடர்ந்து பேசும் சார். மதுரையிலிருந்து ஒரு நேர்ல அங்க இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஞானஸ்கந்தன், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும், அந்த கேள்வி என்னன்னு தெளிவான சத்தமா கேளுங்க. கேட்கணும். முதல்ல சேதுராமன் சார் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்ப சார் கேண்டீன்ல எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சியும் ஹை லோ க்ளோஸ் அது பார்க்கும்போது சார் கேள்வி என்னன்னு இன்னும் சத்தமா கேளுங்க. இல்ல இல்ல மைக் வரலமா, நீங்க சொல்லுங்க ஞானஸ்கந்தன், கேளுங்க. கேண்டீன்ல சார் ஒரு கேண்டீன்ல எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போதும் ஹை லோ க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு எஸ்எல் சார்ட்டிங்லயோ ஃபர்ஸ்ட் சார்ட்டிங்லயோ ஓடிஎன்லயோ பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசப்படுது சார். அது எதனாலன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் சார். அடுத்து லட்சுமி நரசிம்மன் சார்ட்ட. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். நான் அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி சார், மகர லக்னம். எந்த கமாடிட்டி செஞ்சா நல்லா இருக்கும்ங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். மோஸ்ட்லி நீங்க சில்வர் க்ரூட்ல கெயின் பண்ணுவீங்க சார். கான்சன்ட்ரேட் பண்ணா ரெண்டுமே உங்களுக்கு கெயின் கொடுக்கும். சேதுராமன் சார், நீங்க சொன்ன கேண்டில் ஹை லோ வைக்கும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் ஆகும். எதனால கேக்குறாரு? சரியான கேள்வி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய கேண்டில் ஸ்டாக்ஸ்ல டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸுக்கும் ஓடிஎன் சாப்ட்வேர்லயோ இல்ல வேற சாப்ட்வேர்ல பார்க்கும்போது ஓப்பன் ஹை லோ க்ளோஸுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
கண்டிப்பா அந்த வித்தியாசம் இருக்கதான் சார் செய்யும். அதாவது ஒரு 2 நிமிஷத்திலிருந்து 3 நிமிஷம் வரலையும் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்பர் டிஃபரன்சஸ் இருக்கக்கூடும். சோ அதனால லைவ் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வந்து கரெக்டா இருக்கும். அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய டேட்டா சாஃப்ட்வேர்ல நீங்க வேற எதுக்கு யூஸ் பண்ணும் பொழுது அந்த டிரான்ஸ்மிஷன் டிலே இருக்கும். அதனால எப்பொழுதுமே எக்ஸ்சேஞ்ச் டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். வந்து பேசும் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கீதாஞ்சலி. ஹலோ மேடம். சொல்லுங்க கீதாஞ்சலி, உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணுமா? சேதுராமன் சார் கேளுங்கம்மா. இல்ல, நாங்க நகை வந்து விற்கலான்ற ஐடியால இருக்கோம். தொடர்ந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே தான் இருக்கு. சொல்லுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. தொடர்ந்து சொல்லுங்க. தொடர்ந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே தான் இருக்கு. அது ஏறுமா என்னங்கறது எங்களுக்கு தெரியல. ஓகே, தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே இருக்கு, ஏறுமா என்னன்னு கேட்டிருக்கீங்க. தங்கத்தோட விலை வந்து குறையிறது நல்லதானே, உங்களுக்கு வாங்கறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அதனால இறங்குறதும் ஏறுறதும் வந்து மார்க்கெட் இருந்தாதான் பிசினஸ்ங்கிறது, வணிகம்னு சொல்லுவாங்க. சோ அதனால இந்த இறக்கத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏறதும் பாத்தீங்கன்னா ஒரு 5% மேல பெருசா ஏறாது இப்போதைக்கு. சோ அதனால நீங்க வந்து ட்ரேடரா இருந்தீங்கன்னா வித்து வாங்கலாம், வாங்கி வைக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். நான் ஒரு இன்வெஸ்டர் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க எப்பப்பெல்லாம் ஒரு 400-500 புள்ளிகள் வந்து ஃபால் ஆகுதோ அந்த சமயத்துல வந்து உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சுங்க. மறுபடியும் ஒரு மொமெண்டம் வரும்போது நீங்க அதுல இருந்து வெளில வந்துக்கலாம். மேலும் பேசுவோம் சார். பெங்களூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சசி. வணக்கம்ங்க. சொல்லுங்க சசி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், நேத்து எனர்ஜி அதாவது என்ஜியோட டேட்டா வந்துச்சு. சோ மோஸ்ட்லி அது வந்து பாசிட்டிவ் டேட்டா கரெக்டுங்களா, மேல வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சடனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4140 லெவல் டச் பண்ணிக்கிட்டு, சாரி 5140 டச் பண்ணிக்கிட்டு திரும்பி மறுபடியும் பழைய எந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சோ அதே லெவலுக்கு திரும்பி வந்துருச்சு. சோ அதோட ரீசன் என்ன? சோ இன்னைக்கு அதுல திரும்பியும் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் நம்ம பாக்கலாமா? ஒரு கொஸ்டின் சார். அதே போல என்னோட நட்சத்திரம் உத்திரட்டாதி மீன நட்சத்திரம். என்னென்ன ஸ்கிரிப்ட்ல ஆடினா எனக்கு பெட்டர்? உத்திரட்டாதி. சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க ஷார்ட் டேர்ம்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் இன்றைய தினம் அதாவது ஒரு இன்ட்ராடேக்கு புல் பேக் ரேலி டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் அரௌண்ட் 237.90. அதுக்கு மேல போச்சுனாக்க அதுல வந்து ஒரு மொமெண்டம் வரும். அதே சமயத்துல 234.90க்கு கீழே விழுந்ததுனாக்க நீங்க வித்து வாங்குங்க. சோ இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். மணிகண்டன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம லெவல்ஸ் எடுத்துட்டோம் சார், இன்னைக்கு ட்ரேட் பண்றோம். அது கூட வந்து எஸ்டர்டே க்ளோஸ், ஏடிபி, இன்னைக்கு ஓபன், 4 ஆட் பண்ணா எந்த அளவுக்கு அந்த ட்ரேடிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்களோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, லெவல்ஸ் எடுத்துக்கும் பொழுது நீங்க வந்து இன்ட்ராடே பண்ணும் பொழுது அந்த ஒரு நாள் போராது, 3 நாள் டேட்டாவை எடுத்துங்க. எஸ்டர்டே க்ளோஸ் 3 நாள் எஸ்டர்டே க்ளோஸ், 3 நாள் எஸ்டர்டே ஹை, 3 நாள் எஸ்டர்டே லோ, and today's current open high low and the ATP. இதை எடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த லெவல்ல வந்து இதை வாங்கி விற்கலாம், இதை விற்று வாங்கலாம் அப்படின்னு தெரியும். அந்த 3 நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு எந்தெந்த அது லோவை பிரீச் பண்ணிருக்கா, ஹையை பிரீச் பண்ணிருக்கா, இல்ல இன்பிட்வீன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதை தவிர நீங்க வந்து இந்த ஹவர்லி மூவ்மெண்ட்டும் பார்க்கலாம். இந்த ஹவர்லி மூவ்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த 3 நாள்ல வந்து பிரீச் பண்ண முடியாம திணறிட்டு இருந்ததுன்னா தட் மீன்ஸ் சம் பிரஷர் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கீழே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த ஹவர்லி மூவ்மெண்ட்ல அதை பிரீச் பண்ணி மேல பிறந்ததுன்னா ஃபர்தர் மொமெண்டம் இருக்கும், அந்த இடத்துல வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி போட்டு நீங்க பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சசிகுமார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சசிகுமார், கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? சார், எனக்கு வந்து என்னுடைய ராசி வந்து மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். நான் இது வரைக்கும் இதுல சில்வர் மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுல வந்து இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த லாபம் எடுக்க முடியல என்னால. இது சரியான செயல் தானே, இல்ல ஏதாவது மாத்தி வேற கமாடிட்டி நான் பண்ணலாமா?
அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். தனிப்பட்ட முறையில நீங்க மிதுன ராசி அதனால உங்களுக்கு ட்ரேட்ல லாபம் வரணும்னா அப்படின்லாம் வராது சார். ஜெனரல் ட்ரெண்ட்னு ஒண்ணு நாங்க ஃபோர்காஸ்ட் பண்றோம். பேஸ்ட் ஆன் அஸ்ட்ராலஜி வந்து சில்வர் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. மோஸ்ட்லி இந்த ஒரு 2 மாசத்துல நீங்க இந்த ப்ரோக்ராம கேட்டிருந்தீங்கன்னா நீங்க லாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் தான் கேக்குறீங்க. ஏன்னா இது மட்டும் நாங்க சொன்ன சில்வர் ட்ரெண்ட் வந்து மிஸ் ஆகல. ஸோ உங்களுடைய பர்சனல் மிதுன ராசிக்கு வந்து நீங்க சில்வர் தாராளமா பண்ணலாம். பட் நாங்க சொல்ற மாதிரி நீங்க கம்பெனிக்கு கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு வந்து பர்சனலா எங்களுடைய அட்வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது லாபகரமா இருக்கும் தான் நாங்க சொல்லிட்டு வரோம் சார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து எந்த கமாடிட்டி வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க சார்? சில்வர் அவருக்கு பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சில்வர் அண்ட் க்ரூட் வந்து கண்டிப்பா பண்ணலாம் சார். சேலத்துல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. மார்னிங் நான் சிவராம் சார்ட்ட கேட்கணும். பேசுங்க முத்து. குரூடு வந்து 5250 பிரேக் பண்ணிட்டான், $85 பிரேக் பண்ணி $84 வந்துட்டான். இந்த இடத்துல வாங்கலாமா? வாங்கினா லெவல் ஸ்டாப் ஆக்ஷன் டார்கெட் என்ன? குரூடு பாத்தீங்கன்னாக்க முக்காவாசி வந்து ஒரு 6 கன்சிக்யூட்டிவ் டேயா விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ செல் அண்ட் ரைஸ் தான் அட்வைசபிள் இப்போதைக்கு அதுல உங்களுக்கு. ஸோ நீங்க அப்படி வாங்கணும்னாக்க 5290க்கு மேல போச்சுன்னா வாங்கலாம், அதுக்கு கீழே வாங்க வேணாம். ஃபர்தரா வந்து சொன்ன மாதிரி செல் அண்ட் ரைஸ் இஸ் அட்வைசபிள் இன் க்ரூட். லட்சுமி சார் நீங்க சொல்லுங்க, கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ரெண்டுமே இப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எப்போ இதனுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்? தென் அதே மாதிரி காப்பரோட ஃபியூச்சர் வந்து எப்படி சார் இருக்கும்? ப்ரெடிக்ட் பண்ணுங்க ஆஸ்ட்ரோல. கோல்டு வந்து யூஸ்வலா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கும்னா அந்த ஃபெஸ்டிவல் இருந்தா ஏறும் அப்படின்ற. பேசிக்கலி இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் லோக்கல் மார்க்கெட் பர்ச்சேஸ்க்கும் பிரைசஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. எப்பவுமே லார்ஜ் கேப் இருக்கும், 2000-3000 ரூபாய் வித்தியாசம் இருக்கும் நம்ம கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வர பிரைஸ்க்கும் லோக்கல் மார்க்கெட் பிரைஸுக்கும் பையிங் அண்ட் செல்லிங் பிரைசஸ்க்கும். ஸோ இது மார்க்கெட்ல டீல் பண்ணுன்றவங்க வந்து மார்க்கெட் ரிலேட்டட் அட்வைஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ லோக்கல்ல வந்து ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு தவிர வேற ஆல்டர்னேட் கமாடிட்டி ப்ரிசர்வேட்டிங் கமாடிட்டி வேர்ல்டுல இல்லை. ஸோ அதுல வந்து எப்பவுமே ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கும். இது மட்டும் ஒரு 100 இயர்ஸ்ல ஸ்டீப் ஃபால் இன் கோல்ட் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இனிமேல் வருமா வராதா? ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து நெகட்டிவ் எதுவும் கிடையாது. பட் ஷார்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். காப்பர் ஃபியூச்சர் பத்தி மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சசி. வணக்கம்ங்க. சொல்லுங்க சசி, உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? கேள்வி என்னன்னு கேளுங்க. லட்சுமி சார், உத்திரட்டாதி மீன் நட்சத்திரம். சோ நான் என்னென்ன ஸ்கிரிப்ட்ல வரனா எனக்கு பெட்டர்? என்னென்ன ஸ்கிரிப்ட்ல நான் ட்ரேட் பண்ணா? உத்திரட்டாதி மீனராசி அப்படின்னீங்கன்னா நீங்க கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார். பட் நீங்க பண்றப்போ அதே தான் நாங்க வந்து பேசிக்கலி சொல்றோம். இது வந்து ஒரு ட்ரேடு. சேத்ராமன் சார் சொல்ற மாதிரி எவ்ரிடே ஹைலோ இருக்கு, எவ்ரிடே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் எங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டாதான் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்றது வந்து இட் இஸ் எ மணி ஃபெச்சிங் கேம். இதுல போய் நீங்க வந்து ஈவன் ஒரு ஸ்மால் எரர் கூட இட் காஸ்ட் ஃபார்ச்சூன். நீங்க என்ன சேமிப்பு பண்ணாலும் இதுல வந்து நிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் பேசும் சார். காஞ்சிபுரத்துல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. மேடம், இப்ப காப்பர் மினி வந்து 414.10 வாங்கியிருக்கிறேன் மேடம். ஓகே. அது இன்னைக்கு ஏறுமா ஏறாதான்றது தெரிஞ்சுங்க மேடம். அப்புறம் இன்னொன்னு வந்து சாராண்ட வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி மேடம். அது நான் என்ன பண்ணலாம் இருக்கு? லட்சுமி சார் நீங்க சொல்லிடுங்க. இங்க கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும் அட்வைஸ் கேட்கறதுனால கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் நாங்க சொல்றோம் இல்லையா? சோ நீங்க சில்வர் அண்ட் க்ரூடு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சார். சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க. ஒரு காப்பர் மினி வாங்கியிருக்காரு. சோ பை ஆர் செல் பண்ணலாமான்னு கேக்குறாரு. காப்பர் பொறுத்தவரையிலும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலி பார்த்தோம்னு வச்சுங்களேன், சைட்வேஸ் மூவ்மெண்ட் டு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஸ்லைட் ஃபர்தர் மொமெண்டம் காப்பர்ல இருக்கக்கூடும். 412.50க்கு மேல போச்சுனாக்க 413.20 413.20 டிசிசிவா ஏறினதுன்னா அதுல இருந்து ₹1 ஏறும். ஸோ காப்பர் இப்பொழுதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்ட் அதுல தான் இன்னைக்கு இருக்கும். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார். பேசுங்க செந்தில்குமார். என்னோட இது பூராடம் நட்சத்திரம் தனுஷ் ராசி. என்ன ட்ரேட் பண்ணலாம்?
கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பூராட நட்சத்திரம் தனுர் ராசினா நீங்க வந்து கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். ஈரோட்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் குமார். சொல்லுங்க குமார். மேசராசி பர்னிச்சர் கன்னியா லக்னம் சார். லட்சுமி சார். சொல்லுங்க. எந்த கமாடிட்டில நல்லா இருக்கும் சார்? உங்களுக்கு வந்து 2 கமாடிட்டியுமே நல்லா இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்க ரொம்ப ஸ்பீடா ஆக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஸ்பீடுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். எல்லா கமாடிட்டியும் பண்ணலாம் நீங்க. மேலும் பேசும் சார். முதல்ல இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சுப்புலட்சுமி. வணக்கம். வணக்கம் சுப்புலட்சுமி. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என்னுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. ரோஹிணி நட்சத்திரம். தொடர்ந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ரோஹிணி நட்சத்திரம். சார் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன கமாடிட்டி வந்து நல்லா இருக்கும் சார்? சில்வர் அண்ட் க்ரூட் பண்ண சொல்லுங்க சார். லட்சுமி சார் நீங்க சொல்லுங்க, காப்பர் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கும், எப்படி நீங்க ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்றீங்க? நியர் டைம் பாத்தீங்கன்னா காப்பர் இஸ் வெரி ஸ்ட்ராங். நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்லயே வந்து காப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரைஸ்ல வந்து டெம்பரரியா ஒரு 2 days 3 daysக்குள்ள தைரியமா வாங்கி வைக்கலாம். இந்த வீக் வந்து கிருத்திகா ஸ்டாக்ஸ் எடுக்க போறோம். அதை பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து என்ன கமாடிட்டி வந்து சூட்டபிளா இருக்கும்? பேசிக்கலி கமாடிட்டி நான் சொன்ன மாதிரி இருக்கிறதே 4-5 கமாடிட்டி ட்ரேடிங் தான் ஆக்டிவா பர்சூ பண்றாங்க எல்லாருமே. பட் வேற கமாடிட்டி ட்ரேடிங்ல நிறைய இருக்கு. ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனே வந்து இந்த 4 கமாடிட்டி தான் அஸ்ட்ராலஜி கூட சொல்லிட்டு இருக்கோம். கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கிருத்திகை அண்ட் ரோஹிணி இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க க்ரூட் அண்ட் சில்வர் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லலாம். மேலும் பேசும் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் பார்த்திபன். மேடம், நான் புதுசா இப்போ வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் கமாடிட்டி. இது வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி, துலாம் லக்னம். இது பிகினிங் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்த இதுல ட்ரேட் பண்றது அப்படின்றது? சார் நீங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஜெனரலா மார்க்கெட் நீங்க நம்ம ட்ரேட் பண்ற மாதிரியும் மார்க்கெட் எக்ஸிஸ்ட். மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்ரெடி நாங்க அரைவ் பண்ணி வச்சிருக்கோம். லாங் டேர்ம் அண்ட் நியர் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எல்லாமே எங்களுக்கு வந்து we have data with us. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா துலா லக்னம் அண்ட் தனுர் ராசி மூல நட்சத்திரம் நீங்க எல்லா கமாடிட்டியும் டீல் பண்ணலாம். பட் அதுல வந்து எல்லாத்துலயும் வந்து நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான்ஸ்க்காக தான் உங்களுக்கு கிரேட் வெஞ்சர்ஸ் அணுகுங்க. உங்க டீட்டெயில் வந்து இங்க கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் நாங்க சொல்றோம். ஸோ நீங்க அதை எடுத்துக்கிட்டு சீரியஸா வந்தீங்கன்னா யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க. லட்சுமி சார் சொன்னாரு காப்பரோட ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. ஸோ டெக்னிக்கல்ஸ்ல வந்து காப்பர் வந்து எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சர்ல? காப்பர் வந்து டெக்னிக்கலியும் புல்லிஷா தான் இருக்கு. ஃபண்டமெண்டலாவும் புல்லிஷா இருக்கு, டெக்னிக்கலாவும் புல்லிஷா இருக்கு. சோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ ஸ்பெகுலேட்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எல்லாமே வாங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலேட்டட் கண்ட்ரில இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பையிங் ஆக்டிவிட்டி தான் வரும். மேலும் பேசும் சார். இலங்கையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சசிதரன். சசிதரன் இலங்கையில இந்த நட்சத்திரம் ரேவதி, மீனராசி. நான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல என்ன கமாடிட்டி என்ன இது செய்யலாம், என்ன கமாடிட்டி ட்ரேட் பண்ணலாம் வந்து பேசணும். நீங்க நிச்சயமா வந்து கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் ட்ரேட் பண்ணலாம் சார். இப்போ வந்து உங்களோட டைம் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் இன் a good footnote. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு நீங்க பண்ணி ஜெயிக்கலாம் சார். லட்சுமி சார் இப்போ வந்து எப்படி வந்து ஒரு 2 நாளுக்கு ப்ரெடிக்ட் பண்றீங்க? அதாவது கமாடிட்டி லெவல்ஸ் எதை பார்த்து ப்ரெடிக்ட் பண்றீங்க? இது வந்து ரொம்ப நாளாவே ஒரு அட்ரஸ் பண்ணணும்ன்ற விஷயம் தான். எல்லாரும் அஸ்ட்ராலஜி பத்தி பேசுறப்போ எல்லா கிரகத்தையும் சொல்லி எல்லா மூவ்மெண்ட்டும் சொல்லி சொல்றப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு அகாடமிக், இதுக்குன்னு ஒரு வாஸ்ட் லிட்ரேச்சர் இருக்கு. எல்லாம் நம்ம ஒரு வந்து ஒரு ஸ்வீப்பிங்கா செவ்வாய் நாள் இப்படி இருக்கு, சாட்டர்ன் சனி நாள் அப்படி இருக்குன்னு சொன்னா அது வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கும். அதை வந்து தவறா எடுத்துக்கிட்டு அவங்களா ஜட்ஜ்மெண்ட் கூட வந்துருவாங்க. அதனாலதான் நாங்க வந்து எதுல வச்சு சொல்றோம் அப்படின்றது ஒன்றும் சீக்ரெட் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் இருக்கு இல்லையா, சேம் ப்ரிப்பரேட்டரி மைண்ட் அவங்களுக்கும் இருந்ததுன்னா நாங்க வந்து இது இப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு டைம் பத்தாது. So we are not telling exactly what we are following. நாங்க வந்து சந்திரனை வச்சு சொல்றோமா சூரியனை வச்சு சொல்றோமா இதெல்லாம் வந்து எங்களுடைய
கணக்கு கால்குலேஷன்ஸ் அதனால. ஸோ பேசிக்கலி இந்த 2 days கால்குலேஷன் ஏன் வந்தோம்னா தட் இஸ் த மினிமம் லெவல் ஆஃப் வாலடைல் ட்ரேடிங். இது வந்து இந்த ட்ரேடிங் மார்க்கெட் அப்படின்ற ட்ரேடபிள் ஆக்டிவிட்டியில வந்து டே ட்ரேடர்ஸ் யார் பணம் பண்றாங்கன்னா ட்ரேடர்ஸ் தான். இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க எப்பவுமே தே வில் ஹேவ் அ டிஃபரண்ட் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இந்த டே ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா பண்ணக்கூடியது வந்து மேக்ஸிமம் 2 days to 2.5 days. மோர் தென் தட் த என்டையர் வேர்ல்ட் சேஞ்சஸ், இன்சிடென்ட்ஸ் மாறும், எல்லாம் மாறும். ஸோ அதனால வந்து எங்களுடைய ஃபோர்ட் அப்படின்றது எடுத்துக்கணும்னா அவங்களும் வந்து எங்க மாதிரி உட்கார்ந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது என்னன்றது தெரியும். அதனாலதான் எக்ஸாக்ட்லி we are not telling what is the planet. எல்லாருமே பாத்தீங்கன்னா சரி நல்லா இருக்கத்தால இப்படி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனா இட் will be misleading. தொடர்ந்து பேசலாம் சார். உடுமலைப்பேட்டையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணி. சொல்லுங்க மணி. சொல்லுங்க மணி, உங்க கேள்வி கேளுங்க. மேடம் பேசணும் மேடம். பேசுங்க மணி. சார் வணக்கம். என்னுடைய வந்து சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், என்ன பிசினஸ்ல கமாடிட்டில இறங்கலாம் அப்படிங்கிற சொல்லுங்க. பெரும்பாலும் சார் மக நட்சத்திரம் மோஸ்ட்லி சிம்மராசி யார் போனாலும் உங்களுக்கு கேரியர் விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் சார். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜெனரல் வரவேற்பும் சக்சஸும் இருக்கும். ஆனா என்னன்னா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சிம்மராசியில ஒரு வித்தியாசம் என்னன்னா நீங்க வந்து சக்சஸை விட உங்களுடைய ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த வேனிட்டியை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கன்சல்டன்சிக்கு அணுகுனீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும். கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் பண்ணலாம் நீங்க. நன்றி சார். நீங்க 2 பேரும் அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாதம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பா இன்னைக்கு 2 ஸ்டாக்ஸ் கிருத்திகா அண்ட் ரோஹிணி ஸ்டாக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.